பிரச்சனையால் நான் மிகவும் சோகமாக இருந்தேன். எனவே இந்த புனித குடும்பத்தில் ஒரு சகோதரர் வீட்டில் தங்கள் பிரார்த்தனைகளிலும் என்னையும் சேர்த்து கொண்டார்கள். அது பவுலனா என்னையும் சேர்த்து கொண்டார்கள். மேலும் அனைவரும் மற்றும் என் நண்பர்களின் நல்வாழ்வுக்காக குடும்பத்தினருடன் பிரார்த்தனை செய்தனர். இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் கர்த்தருடைய ஜெபங்களில் என்னை சேர்த்ததால் இந்த விஷயத்தில் ஆரம்ப கட்டம் அது விசா தேவை நடக்காது என்று நான் சொன்னேன். கர்த்தருடைய ஜெபங்கள் மூலம் நான் அதை பெற்றேன். ஒரு விதத்தில் நடக்காது என்று நான் சொன்னதை கர்த்தர் செய்தார். எனவே நான் என் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் எப்பொழுதும் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். ஒரு விதத்தில் நடக்காது என்று நான் சொன்னது கர்த்தரின் நாமத்தினாலே செய்யப்பட்டது. என்னுடைய ஒரு காரணத்தினால் கர்த்தரை இரு கைகளினாலும் அடைக்கலம் புகுபவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் இப்பொழுது கர்த்தருக்குள் கீழ்ப்படிதலுடனும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன். உன்னதமான கர்த்தர் எப்பொழுதும் என்னுடன் இருப்பாராக. ஆமென். இந்த சாட்சி பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக நாங்க சபையில சாட்சி சொல்லணும். இது எல்லாருடைய இருதயத்தையும் தொட்டு இருக்கும். யாரும் இப்படி அடிக்கடி சபைக்கு வாராக்கள் கூட இப்படி சாட்சி சொல்றது கிடையாது. அந்த சாட்சி சொல்ல வேணும்னு நாங்க சொல்றது எங்க இருதயத்துல பக்தி விருத்தியா உண்டாக்குறது கிடையாது. ஆனா இது ஒரு சின்ன ஒரு விதை அவருடைய இருதயத்துல விழுந்திருக்குது. அது முளைக்க வேணும். ஜெபத்துக்கு நாங்க தான் அதுக்கு உறுதுணையாக இருக்க வேணும். அவர் தன் வாயால் அறிக்கையிட்ட கர்த்தர் இதை செய்தாரு. என்ன அப்ப நாங்க திரும்ப கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். அவருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கணும்.